அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஆகிபத்துல் லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸ்ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في القرآن العظيم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. தஹஜ்ஜத். ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு நாளிலே 5-10 நிமிடமாவது உங்களுடைய ரப்புடன் தனிமையில் இருங்கள். அந்த தனிமையில் இருப்பது இந்த உலகத்திலே யாருக்கும் தெரியக்கூடாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் நான் இரவில் தொழுகிறேன், என் கால் வீங்கியது என்று சொன்னார்களா? அதை சொன்னது யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். தனிமையில் வணக்க வழிபாடு அது வெளிப்படுத்தவில்லை முஹம்மது ரசூலுல்லாஹ். அதே போல் ஒவ்வொரு முக்மீனும் ஒரு நாளிலே 5-10 நிமிடமாவது உங்களுடைய ரப்புடன் தனிமையில் இருங்கள். அந்த தனிமையில் இருப்பது இந்த உலகத்திலே யாருக்கும் தெரியக்கூடாது. உங்கள் ரப்புடன் தனிமையில் உட்காருங்கள். நீங்கள் பேசுங்கள் பேசுங்கள், அவன் கேட்கிறான், பேசுங்கள். ஏன் சொன்னார்கள்? சொர்க்கத்திலே எளிதாக நுழைய வேண்டுமா? சொர்க்கத்திலே எளிதாக நுழைய வேண்டுமா? இரவில் தொழுங்கள், மக்கள் உறங்கிய பொழுது. ஏன் சொன்னார்கள்? ஏன் சொன்னார்கள்? அத்தாலிபில் இல்ம், இல்மை தேடுகின்ற மாணவனே, கியாமுல் லைல், இது இல்லாமல் உன்னால் பயணிக்க முடியாது. கியாமுல் லைல், இது இல்லாமல் உன்னுடைய இபாதத்தை மேற்கொள்ள முடியாது. ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பவர்களும் மார்க்க கல்வியை உலக மக்களிடம் கற்றுக் கொடுப்பவர்களும் அவர்களிடத்திலே இந்த கியாமுல் லைல் என்ற வணக்க வழிபாடு இல்லை என்று அறியும் போது ஆச்சரியம். ஒரு நாளிலே 5-10 நிமிடமாவது உங்களோட ரப்புடன் தனிமையில் உட்காருங்கள். நீங்கள் பேசுங்கள், அவன் கேட்கிறான். உங்கள் ரப்பிடம் நீங்கள் கேளுங்கள், என் ரப்பே, என் ரப்பே, என்னை படைத்தவனே, என்னை பரிபாலிப்பவனே, எனக்கு உணவளித்தவனே, நான் பாவம் செய்யும் போதெல்லாம் என்னை மன்னிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவனே. இந்த உலகத்தில் உள்ள மக்கள் என்னை நல்லவன் என்று புகழ்கிறார்கள். இவனை போல இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று கூட புகழ்கிறார்கள். என்றப்பே எனக்கு தெரியும் நான் யார் என்று. நான் ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு அடிமையா அல்லாஹ். நான் உன்னை நேசிக்கிறேன் யா அல்லாஹ், நான் உன்னை விரும்புகிறேன் யா அல்லாஹ். உன்னுடைய சொர்க்கத்திலே எளிதாக நுழைய வேண்டும் என்று ஆசை கொள்கிறேன் யா அல்லாஹ். மரணிக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு பாவம் கூட செய்யாத முக்மீனாக என்னை மரணமடைய செய்வாயாக. எல்லாம் நீ கூறுகிறாய். நபிமார்களையும் ஈமான் கொண்டவர்களையும் நீ கேவலப்படுத்த மாட்டாய் என்று கூறுகிறாய். தனிமையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் முக்மீன்களுக்கு பாடமாக கூறுகிறான். வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.